சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற ஏக இறைவனின் அருளை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த வசனங்கள் அத்தியாயம் 3 வசனம் 164 மற்றும் அத்தியாயம் 9 வசனம் 128. திருக்குரானை நாம படிக்கும்போது நிறைய நேரங்கள்ல சில வார்த்தைகளுக்கும் சில வசனங்களுக்கும் சரியான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியாம போயிடும். இல்லனா தவறுதலா மொழிபெயர்க்கப்பட்ட சில வார்த்தைகளால அல்லது அரபி வாசகத்துல இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை மொழிபெயர்ப்புல சரியா கொண்டு வராம விடுபடும்போது அந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்கிற உண்மையான கருத்தை நாம தவற விடுறோம். அப்படி நாம கண்டறிந்த 2 குர்ஆன் வசனங்களை பத்தின தெளிவைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வசனங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்க பிரியப்படுறேன். மொழிபெயர்ப்புகள்ல மனித பலவீனம் காரணமா என்னதான் சில பிழைகள் இருந்தாலும் நம்முடைய நோக்கம், அதாவது நம்ம இன்டென்ஷன் ரொம்ப தூய்மையா இருந்துச்சுன்னா அந்த சர்வ பரிபாலனின் சமாதான வாழ்வியல முழுமையா உணர்ந்து பண்படணும்னு நாம நினைச்சா சர்வ பரிபாலன் எந்த வகையிலாவது நமக்கான வழிகாட்டுதலை தந்துடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையையும் கூட இப்ப நாம பார்க்க போற வசனங்கள் நமக்கு ஒரு அழகிய நினைவூட்டலா சொல்லுது. முதலாவதா அத்தியாயம் 3 வசனம் 164 சிந்தனைக்கு எடுப்போம். இந்த வசனத்துல பொதுவா மொழிபெயர்ப்புகள்ல பார்த்தோம்னா இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்புகிறான் அப்படின்னு தான் இருக்கும். இத படிக்கும்போது ஒரு மக்கள் கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று புரிதல் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இங்க ஒரு நுணுக்கமான மொழியியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அவர்களிலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில மின்ஹும் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. ஆனா குர்ஆன்ல இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மின் அன்ஃபுசிஹிம். இதுல மின் மற்றும் ஹிம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைக்கு இடையில நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. நஃப்ஸ் என்றால் சோல், ஆன்மா. அப்படின்னா மின் அன்ஃபுசிஹிம் என்பதன் மொழியியல் உணர்வு அவர்களின் ஆன்மாக்களிலிருந்தே அப்படிங்கிறது தான். இந்த மொழியியல் உணர்வுல வசனத்தை அணுகும்போது அதுல வர்ற ரசூலன் அப்படிங்கிற வார்த்தை தூதர் என்கிற ஒரு நபரை குறிக்கிறத தாண்டி தூது அப்படிங்கிற இறைவனோட தூது செய்தியை முன்னிலைப்படுத்தி இந்த வசனம் அமையுது. சரி, இப்ப நாம அத்தியாயம் 3 வசனம் 164 அரபி மூலத்தையும் அதனுடைய தமிழ் உணர்வையும் பார்க்கலாம். لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. திண்ணமாக இறைவன் நம்பகம் கொள்பவர்கள் மீது அருள் புரிகின்றான். அதாவது அவர்களின் ஆன்மாக்களிலிருந்தே தூதை அவர்களுக்குள் எழுப்புகின்றான். அவனது அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதுகின்றது, அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தீர்வையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. முன்பிருந்தபடியே இருப்பார்களாயின் தெளிவான வழிகேட்டிலேயே இருப்பர். இப்போ அத்தியாயம் 9 வசனம் 128 சிந்தனைக்கு எடுப்போம். இந்த வசனத்தோட பொதுவான மொழிபெயர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில தான் இருக்கும். இதுல மின் அன்ஃபுசிக்கும் அப்படிங்கிற அந்த அரபி வாசகத்துக்குத்தான் உங்களிலிருந்து அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உங்களிலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில மின்கும் அப்படிங்கிற வாசகம் இருக்கு. அப்படின்னா மின் அன்ஃபுசிக்கும் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான மொழியியல் உணர்வு என்னன்னா உங்கள் நஃப்ஸ்களிலிருந்து, அதாவது உங்கள் ஆன்மாக்களிலிருந்து அப்படிங்கிறது தான். முன்னாடி பார்த்த மாதிரியே இங்கேயும் ரசூலுன் அப்படிங்கிற வார்த்தை தூதர் என்கிற ஒரு நபரை குறிக்கிறத தாண்டி தூது அப்படிங்கிற இறைவனோட தூது செய்தியை முன்னிலைப்படுத்தியே இந்த வசனமும் அமையுது. சரி, இப்போ நாம அத்தியாயம் 9 வசனம் 128 அரபி மூலத்தையும் அதனுடைய தமிழ் உணர்வையும் பார்க்கலாம். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم
حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. திண்ணமாக உங்கள் ஆன்மாக்களிலிருந்தே தூதானது உங்களிடம் வருகின்றது. நீங்கள் துன்பத்திற்கு உள்ளானதன் மீது வல்லமையாக உள்ளது. உங்கள் மீது அக்கறையாக உள்ளது. நம்பகம் கொள்பவர்களுடன் பரிவாக கருணையாக உள்ளது. இங்க நாம பார்த்த இந்த 2 வசனங்களையும் நிதானமா சிந்திக்கும்போது இறைவனோட வழிகாட்டுதலான அந்த தூது செய்தி அவரவருக்கு உள்ளேயே, அதாவது அவங்களுடைய ஆன்மாக்களிலிருந்தே எழும்புது. அப்படி எழக்கூடிய அந்த தூது நம்பகம் கொள்பவர்களை தூய்மைப்படுத்துது, அவங்களுக்கு ஞானத்தையும் தருது. இதுல நம்பகம் கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை பத்தி பேசுறதா இல்ல. அந்த முஃமின் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அபயம், பாதுகாப்பு, நம்பிக்கை, நம்பகம் இப்படி பல மொழியியல் உணர்வுகள் ஆழமா அடங்கியிருக்கு. சோ நம்முடைய மனசுல எழக்கூடிய நல்லுணர்வுகளை சிறுக சிறுக நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது அதன் மூலமா வர்ற சமாதான பலன்களால் நமக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வையும் நம்பகத்தன்மையையும் தான் இது குறிக்குது. அத்தியாயம் 9 வசனம் 128ல வர்ற அசீஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு வருத்தம் அப்படின்னு பொருள் கொண்டு பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள்ல நீங்கள் துன்பப்பட்டால் தூதர் வருத்தப்படுகிறார் அப்படின்னு பொருள் கொள்வாங்க. ஆனா அரபு அகராதிப்படி அசீஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு வருத்தம்னு அதோட நேரடி மொழியியல் உணர்வுல கிடையாது. அதனுடைய நேரடி மொழியியல் உணர்வு வல்லமை அல்லது அதிகாரப்பூர்வ வலிமை. இது கடுமையானவர் அப்படின்னு பொருள்பட்டாலும் அநியாயம் செய்யாத நீதமான ஒரு வலிமையைத்தான் இது குறிக்கும். ஒரு துன்பத்துல இருக்கிறவருக்கு அசீஸ் துணை நிற்கிறார் அப்படின்னா அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை இது வழங்குது. ஆக இதனுடைய முதன்மையான அர்த்தம் வல்லமை அப்படிங்கிறது தான். இது ஏன் முக்கியம்? ஒரு சாமானியன் மக்கள் துன்பப்படுறத கண்டு வருத்தப்படலாம். ஆனா அந்த துன்பத்தின் மீது அவரால வல்லமை செலுத்த முடியாது. அந்த வல்லமை இறைவனுக்கு, அதாவது அவனோட செய்திக்கு மட்டுமே உரியது. இதை நமது வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். நாம ஒரு தவறு செய்றோம்னு வச்சுக்குவோம். நம்மை சுற்றி யாரும் இல்ல, கேமராக்கள் இல்ல. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள நீ செஞ்சது தவறு, இதுக்கான விளைவை நீ சந்தித்தே தீருவாய் அப்படின்னு ஒரு கண்டிப்பான குரல் எழுகிறது இல்லையா? அந்த உள்மன குரல் எவ்வளவு வல்லமை மிக்கது! எந்த சாக்கு போக்கையும் எந்த நியாயப்படுத்துதலையும் அது ஏற்காது. அது ஒரு கடுமையான அலாரம் போன்றது. அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து நாம அலட்சியப்படுத்திக்கிட்டு வரும்போது மனசுல எச்சரிக்கப்பட்ட அந்த விளைவுகள் நிஜத்துல நிகழ ஆரம்பிச்சு நம்மை நிலைகுலையச் செய்திடும். வாழ்க்கையில பெரும் அடி வாங்கித்தான் மீள வேண்டியிருக்கும். இப்படியான உணர்வைத்தான் துன்பத்தின் மீது வல்லமையாக உள்ளது அப்படிங்கிற அந்த வாசகம் கொடுக்குது. மேலும் நம்மோட அலட்சியத்தால் ஏற்பட்டு வர்ற நெருக்கடிகளை நாம முழுமையா உணர்ந்து அதுக்காக வருந்தி மீட்சி தேடி படிப்படியா நாம சீர்பட்டு வரும்போது அதே தூது செய்தி நம்மை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து சமாதான வாழ்வியலை நோக்கி நகர்த்துற வல்லமை கொண்டதாகவும் இருக்கு. அதை நினைவூட்டும் வகையில இந்த வசனம் அந்த தூது நம்பகம் கொள்பவர்களுடன் பரிவாகவும் கருணையாகவும் இருக்கிறது அப்படின்னு முடியுது. அத்தியாயம் 9 வசனம் 128 குறித்து மேலும் சில தகவல்களை இங்கே உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த மொழியியல் புரிதல் ஒரு பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. முந்தைய வீடியோல அத்தியாயம் 74 வசனங்கள் 30 மற்றும் 31 குறிப்பிடப்படுற அந்த 19 அப்படிங்கிற எண்ணிக்கை குறித்த என்னுடைய புரிதலை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன். அந்த 19 அப்படிங்கிற கட்டமைப்பை அடிப்படையா வச்சு குர்ஆன் ஆய்வாளர்கள் மற்றும் அறிஞர்கள் பலர் பல்வேறு விளக்குரைகளை கொடுத்திருக்காங்க. அதுல அந்த 19 அப்படிங்கிற கணித கட்டமைப்பை ஆய்வு செஞ்ச சிலர் அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்கள் கயவர்களின் இடைச்செருகல்கள் அப்படின்னு வாதிடுறாங்க. அதுக்கு கணித ரீதியா சில காரணங்களையும் ஹதீஸ்களை வச்சு சில காரணங்களையும் இது மட்டும் இல்லாம வேறு சில காரணங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி சொல்லப்படுற பல காரணங்கள்ல ஒன்னு என்னன்னா, இந்த அத்தியாயம் 9 128வது வசனம் முகமது நபி அவர்களை இறைவனுக்கு நிகராகவோ அல்லது மேலாகவோ புகழும் விதத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது அவரை அசீஸ் என்றும் ரஹீம் அதாவது கருணையாளன் என்றும் புகழ்றதா அமையுது. இது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஆனா இந்த வசனங்கள்ல பயன்படுத்தப்பட்ட அந்த மின் அன்ஃபுசி அப்படிங்கிற வாசகத்தோட மொழியியல் உணர்வை பார்க்கும்போது இங்கே புகழப்படுறது ஒரு தனி மனிதர் அல்ல,
மாறாக இறைவனின் தூதுச் செய்தியோட தன்மையும் அதனுடைய மகத்துவமும் தான் இங்கே எடுத்துரைக்கப்படுது. இறைவன்கிட்டிருந்து வர்ற ஒரு செய்தி வல்லமை மிக்கதாகவும் கருணை மிக்கதாகவும் இருப்பதுதானே நியாயம். அப்படி இல்லை என்றால் அது இறைவனின் தூதாகவே இருக்க முடியாதே. இதுல ரசூல் அப்படிங்கிறது ஒரு நபரை முன்னிலைப்படுத்தல, மாறாக அந்த தூதுச் செய்தியைத்தான் முன்னிலைப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா பல ஆண்டுகளா இருந்து வர்ற இந்த முரண்பாடு தானாகவே சரிந்து விழுந்துருது. இப்படியாக குரானின் இந்த 2 வசனங்களை ஒரு நபருக்கான புகழுரையா பார்க்காமல் நமது ஆன்மாவோடு கைகோர்த்து நிற்கிற இறைவனின் தூதுச் செய்தியாக உணரும்போது அதோட அர்த்தம் முற்றிலும் வேறொரு தளத்துக்கு நகருது. மின் அன்ஃபுசி, அதாவது ஆன்மாக்களிலிருந்து அப்படிங்கிற அந்த சொல் இறைவனோட அருளால நமது ஆன்மாவுல நமக்குள் எழுப்பப்படுற ஒரு வழிகாட்டும் தூதுச் செய்தி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. நமது தவறுகளுக்கு எச்சரிக்கையாகவும் அதே சமயம் நாம திருந்தி மீண்டு வரும்போது ஒரு கனிவான அரவணைப்பாவும் இருக்கிற இந்த தூதுச் செய்தி அந்த சர்வ பரிபாலனையின் ஒரு அழகிய வெளிப்பாடு. இருந்தும் இன்னைக்கு நாம சந்திக்கிற மனக்குழப்பங்களுக்கு உண்மையான காரணம் என்ன? நமக்கு சரியான வழிகாட்டிகள் கிடைக்கல அப்படிங்கிறதா? இல்ல நமக்குள்ளேயே சத்தமில்லாம ஒளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அசீஸான, அதாவது அந்த வல்லமையான தூதுச் செய்திக்கு நாம ஒரு கணம் கூட அமைதியா காது கொடுக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறதா? சிந்திப்போமாக. இறைவனோட தொடர்பையும் அரவணைப்பையும் வேண்டி அந்த உள்மனக் குரலுக்கு நாம செவிசாய்க்கத் தொடங்குவோமாக. குரான் சிந்தனைகள் மற்றும் ஆய்வுகள்ல அதோட மொழியியல் உணர்வுகளை கவனமா பார்த்து அதை நமது நடைமுறை வாழ்வியலோட ஒப்பிட்டு புரிஞ்சு செயல்பட முயற்சிக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற தெளிவற்ற நிலைகள் நீங்கி இறைவனின் அருளால் ஒரு மெய்ஞானம் பிறக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சலாமுன் அலைக்கும்.